நம்ம போன வாரம் ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம். पिछले हफ्ते हमने कुछ चीजों के बारे में देखा. காலேபும் யோசுவாவும் உடைய விசுவாசம் எப்படி ராட்சதர்களை முறியடிச்சதுன்னு சொல்லி பார்த்தோம். कालेब और जोशुआ का जो विश्वास है कैसे राक्षसों को तोड़ मार गिराया करके हमने देखा. அதே மாதிரி நம்மளுடைய விசுவாசமும் वैसे ही हमारा विश्वास भी ராட்சதர்களை போன்று தோன்றுகிற பிரச்சனைகளை நம்ம முறியடிக்க முடியும். वो राक्षसों की जैसे दिखने वाले परेशानियों को हम मार गिरा सकते हैं. சோ அது நிச்சயம் அந்த காரியத்தை கர்த்தர் செய்து தருவார். जरूर वो कामों को परमेश्वर करके देगा. ஏன்னா எல்லாத்தையுமே கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டார். क्योंकि सब कुछ परमेश्वर ने हमारे हाथ में दे दिया है. நம்ம பார்க்கும்போது வாக்குத்தத்தத்தை மட்டும் தான் பார்க்கணும். हम जब देखते हैं तो केवल प्रतिज्ञा को ही देखना है. வேற எதையும் பார்க்காதீங்க. और कुछ भी नहीं देखना. உங்க பிரச்சனைகளை நீங்க பார்க்காதீங்க. समस्याओं को नहीं देखना है. பிரச்சனைகள் உருவம் நீங்க பார்க்க உருவம் பெருசாகும். आप जितना देखेंगे उस परेशानी को उतना उसका रूप बढ़ते जाएगा. அந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வரணும்னா उस समस्या से अगर आप बाहर आना है तो யெகோஷுவா நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பாடுங்க. यहोशुआ ने जो हमें प्रतिज्ञा दिया है केवल उसी को देखिए. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். मेरे नाम से शैतानों को भगाओगे. இது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ये परमेश्वर ने दिया गया प्रतिज्ञा है. அப்ப கண்டிப்பா நம்ம துரத்துவோம். तो जरूर हम भगाएंगे. நம்ம ஐயோ நம்ம இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கேன்னு சொல்லி பார்க்காதீங்க. इतना बड़ी समस्या है करके मत देखिए. இவ்வளவு பெரிய பிசாசுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். इतना बड़ा शैतान करके मत देखिए. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். सभी नामों से ऊंचा नाम परमेश्वर ने हमको दिया है. அந்த நாமத்துக்கு வானோர் வானத்து கீழோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. और उस नाम के सामने स्वर्ग के लोग और पृथ्वी के लोग सबका घुटना टिकेगा करके कलाम कहता है. நாவுகள் யாவும் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யும். सारी जुबान उसके नाम को कबूल करेगी. எனக்கு இந்த வசனம் தான் ரொம்ப பிடிச்சது. मुझे ये वचन बहुत पसंद है. எனக்கு யெகோஷுவாங்கிற பேர் தெரிய வந்த உடனே मुझे जब भी यहोशुआ का नाम मालूम पड़ा என் மனசுல தோன்றின ஒரே ஒரு காரியம், मेरे मन में एक ही चीज आया. எல்லாருடைய நாவும் இதை அறிக்கை செய்ய வைக்கணும். सभी के मुंह से इस नाम को बोलने के लिए रखना ஏன்னா है. அது தேவனுடைய ஒரிஜினல் பெயர். क्योंकि वो परमेश्वर का असली नाम है. இந்த ஒரிஜினல் பெயரை யாவரும் அறிக்கை பண்ணணும். इस असली नाम को सभी लोग कबूल करना है. அந்த முயற்சியில கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். उस कोशिश में परमेश्वर ने बहुत आशीष दिया है. இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் குறித்து பார்க்கலாம். आज एक विशेष के बारे में देखेंगे. நம்ம இதுவரைக்கும் பைபிள்ல ஹீரோஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். अभी तक हमने कलाम के अंदर हीरोज को देखा है. ஆனா இப்போ கொஞ்சம் ஸ்திரீகளை குறித்து நம்ம பார்க்கலாம். अब कुछ बहनों के बारे में देखेंगे. வாசிப்போம் ஒரு வசனத்தை. पढ़ेंगे एक वचन को. லூக்கா எழுதின சுவிசேஷம் लूक का किताब 1ஆம் அதிகாரம் पहला अध्याय அதுல 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उसमें 5वें वचन को पढ़ेंगे. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். लूक पहला अध्याय 5वां वचन. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்து. அப்படி தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். सरों को झुकाकर ऐसे ही प्रार्थना करेंगे. இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசணும். इस वचन के द्वारा परमेश्वर हमसे बात करना है. நம்ம வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியமும் कलाम में जितने चीज बोले गए நம்மளுக்கு உதாரணமாக சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள் और जितने उदाहरण के रूप में दिए गए हैं, அதை எந்த கோணத்துல நம்ம பார்த்தாலும் उसे जिस नजर से हम देखेंगे அது கர்த்தர் மணவாட்டிக்கு தேவையான காரியத்தை அதுக்குள்ள வைத்திருப்பார். उसमें परमेश्वर दुल्हन के लिए जो जो चाहिए वही चीज रखा होगा. நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. स्तुति करते हैं प्रभु. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता हमारा एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं. இந்த வசனத்தின் மூலமாக எங்களை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. इस वचन के द्वारा हमें आशीष करके दीजिए. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அபிஷேகம் வரட்டும் அப்பா. इसे तेरे बच्चे जो सुन रहे हैं हर किसी के ऊपर तेरा अभिषेक आने दे. இந்த வசனத்துல மறைந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். इस वचन के अंदर छुपी हुई सारे चीजों को हमें प्रकट करके எங்களை दीजिए. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. हमें नम्र करके तेरे हाथ में देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीह के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे. இங்க நம்ம எலிசபெத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். एलिजाबेथ के बारे में हम देखते हैं. இந்த எலிசபெத் அப்படிங்கிற அந்த பெயர், ये एलिजाबेथ जो नाम है, இது இவனுடைய ஒரிஜினல் பெயர் வந்து எலிஷிபா.
इसका असली नाम जो है एलिशिबा, எலிஷிபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. एलिशिबा ऐसे बोलते हैं. ஜக்கரியாவுடைய ஒரிஜினல், அதாவது அவருடைய மனைவியினுடைய ஒரிஜினல் பேர் வந்து எலிஷிபா. जकरिया का बीवी का असली नाम है एलिशिबा. இங்க ஆனா இங்கிலீஷ்ல வந்து எலிசபெத்னு இருக்கும், लेकिन अंग्रेजी में एलिजाबेथ है, ஆனா ஹிந்தில என்ன கொடுத்திருக்குது? एलिशिबा. ஹிந்தியில எலிஷிபான் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. हिंदी में एलिशिबा ही दिया है. அது கர்த்தர் பெரியவர், परमेश्वर महान है. நம்ம சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. हम जो बोलते हैं उसे परमेश्वर कंफर्म करता है. நான் ஹிந்தி பைபிள் பார்க்கல, मैं हिंदी बाइबल देखा नहीं, ஆனா ஹிந்தி பைபிள்ல கரெக்ட்டா அந்த பேர் உச்சரிக்கப்பட்டிருக்குது. लेकिन हिंदी बाइबल में सही तरीके से उस नाम को बोला गया है. இன்னைக்கு எலிஷிபாவை பற்றி பார்க்க போறோம். आज एलिशिबा के बारे में हम देखेंगे. பைபிள்ல ரெண்டு விதமான எலிஷிபாவை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. कलाम में दो प्रकार के दो तरह के एलिशिबा के बारे में दिया है. ஒன்னு பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்குது, एक जूने करार में दिया है இன்னொன்னு புதிய ஏற்பாட்டுல और கொடுக்கப்பட்டிருக்குது. एक नए करार में दिया है. பழைய ஏற்பாட்டுல வந்து ஆரோனுடைய மனைவி பேர் வந்து எலிஷிபா, और जूने करार में आरोन के पत्नी का नाम है एलिशिबा. புதிய ஏற்பாட்டுல ஜக்கரியாவுடைய மனைவி பேர் வந்து எலிஷிபா. और नए करार में जकरिया का पत्नी का नाम है एलिशिबा. எலிஷிபான அர்த்தம் என்ன? एलिशिबा का मतलब क्या है? ஏலி அப்படின்னு சொன்னா एली बोलेंगे तो என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். मेरा परमेश्वर ये मतलब है. ஷீபா அப்படின்னு சொல்லி சொன்னா, शीबा बोलने से, ஷீபா பற்றி நம்ம எத்தனையோ தடவை பார்த்திருக்கிறோம். शीबा के बारे में हमने काफी समय देखा है. அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. उसमें दो मतलब है. ஒன்னு நம்பர் 7, एक तो अंक 7 அடுத்தது ஆணை. और दूसरा जो है करार. சோ நம்பர் 7 அல்லது ஆணை. और अंक 7 या फिर करार. சோ எலிஷிபா அப்படின்னு சொன்னா एलिशिबा का मतलब என் தேவனுடைய ஆணை அப்படின்னு சொல்லி मेरा அர்த்தம். परमेश्वर का करार. தேவனுடைய ஆணை அப்படின்னு சொல்லி அர்த்தம். मेरा परमेश्वर का करार ये मतलब है. சோ தேவன் யாருடைய தேவனுடைய ஆணை யார்ட்டெல்லாம் இருக்குதோ और जिस जिसके पास परमेश्वर का करार है அவங்க எல்லாருமே எலிஷிபா தான். वो सभी एलिशिबा है. இந்த ஷீபா அப்படின்னு சொன்னா நம்பர் 7. इस शीबा का मतलब अंक 7. சோ இந்த நம்பர் 7 அப்படின்னு சொல்லி வரும்போது और जब अंक 7 आता है அது எலிஷிபா வந்து ஒரு ஸ்திரீயை குறிக்குது. और एलिशिबा जो है एक स्त्री को दर्शाता है. தேவனுடைய 7 காரியங்கள் அவ மேல பாஸ் ஆகுது. परमेश्वर के 7 चीज उसके ऊपर गुजरती है. 7 சபையின் காலங்கள் அந்த ஸ்திரீ மேல பாஸ் ஆகும். 7 कलीसिया काल उस स्त्री के ऊपर गुजरती है. சபையின் மேல 7 காலங்கள் வருது. और कलीसिया के ऊपर 7 कलीसिया काल आती है. சோ இந்த எலிசபெத்துக்கும் மணவாட்டிக்கும் சம்பந்தம் இருக்கு. तो इस एलिजाबेथ को और दुल्हन का कुछ संबंध है. இந்த எலிசபெத்தை குறித்தான சுவாபத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். एलिजाबेथ का स्वभाव के बारे में हम देखेंगे. இந்த சுவாபத்தை பார்த்துட்டு ये स्वभाव को देखकर இன்னைக்கு நம்மளுடைய சுவாபம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். आज हमारा स्वभाव कैसा है हम देखने वाले हैं. இந்த எலிஷிபாவை நீங்க எடுத்தீங்கன்னா एलिशिबा को ले लेंगे तो சபையை பற்றி அப்படியே நல்லா வர்ணிக்கலாம். कलीसिया के बारे में अच्छे से बता सकते हैं. இன்னைக்கு மணவாளன் மணவாட்டி அப்படின்னு சொல்லி வரும்போது आज दुल्हा दुल्हन जब बोलते हैं, மணவாளன் வந்து நம்ம யெகோஷுவா தான் மணவாளன், दुल्हा जो है हमारा यहोशुआ है மணவாட்டி வந்து சபை, और दुल्हन कलीसिया है. இப்போ இதுல அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு, और इसमें दुल्हा दुल्हन ये एक संबंध, இந்த மணவாளன் மனைவி மணவாட்டி அப்படிங்கிற இந்த உறவுல और दुल्हा दुल्हन ये जो संबंध है, இதுல ஒரு காரியம் நீங்க அறிய வேண்டி இருக்குது. इसमें एक चीज आप जानना है. உண்மையிலே நம்ம மணவாளன் மணவாட்டியா? सच में हम दुल्हा दुल्हन है क्या? இந்த மணவாளன் மணவாட்டிங்கிற உறவு எதை குறிக்குது? ये दुल्हा दुल्हन का जो संबंध है वो किसे बताता है? பைபிள்ல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. कलाम में एक चीज बताया गया है. கணவனும் மனைவியும் ஒரே சரீரம். पति और पत्नी एक ही शरीर है. அப்போ இந்த இதுல என்ன சுட்டி காமிக்கிறார் அப்படி? तो इसमें क्या बताता है? இதுல கர்த்தர் என்ன சொல்ல வர்றார்? इसमें परमेश्वर क्या बोलना चाहता है? தேவனும் நம்மளும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். परमेश्वर और हम एक ही शरीर हैं. அததான் மணவாளன் மணவாட்டின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. उसे ही दुल्हा दुल्हन बोला गया है. நம்மளுடைய சிருஷ்டிகர், हमारा सृष्टिकर्ता, நம்மளுடைய தேவனுக்கும் நமக்குள்ள உறவு எப்படி இருக்கணும்னா हमारा परमेश्वर और हमारा संबंध कैसा होना चाहिए? ஒரே சரீரமா மாறணும். एक ही शरीर बनना है. ஒரே சரீரம்னா எப்படி? एक शरीर तो कैसे बनेंगे? அவர் அக்கினியா இருக்கிறார், वो अग्नि है, அப்போ மணவாட்டியும் அதாவது நம்மளும் அக்கினியா மாறணும். तो हम दुल्हन हम भी अग्नि बनना है. இது ஒரே சரீரமா மாறுறது. ये एक ही शरीर में बदलना. அவர் அங்க வார்த்தையா இருக்கிறார், वो वहां पर वचन है,
தேவன் வார்த்தையா இருக்கிறார், परमेश्वर वचन है, நம்மளும் யாரா மாற வேண்டி இருக்குது? हम भी कैसे बदलना है? வார்த்தையாக மாற வேண்டி वो இருக்குது. वही वचन में बदलना है। அவர் எப்படி இருக்கிறாரோ वो जैसे है அதே போல நம்ம மாறுறது. वैसे ही हम बदलना। அவருடைய ஒரே சரீரமா நம்ம மாறுறோம். वो एक उसका एक ही शरीर जैसे हम बदलना। நம்ம சரீரம், हम शरीर हैं, அவர்தான் நமக்கு தலை. वही हमारा मस्तक है। இந்த சரீரமும் தலையும் ஒண்ணா ஆகணும்னா, वो शरीर और मस्तक एक जोड़ना है तो, ஒரே சரீரமா மாறணும்னா, एक ही शरीर बनना है तो, அப்ப ரெண்டு பேருடைய குவாலிட்டி ஒண்ணா மாற வேண்டி तो இருக்குது. दोनों का गुण एक बनना है। அதனாலதான் இந்த உறவு கொடுக்கப்பட்டிருக்குது. इसीलिए ये संबंध दिया गया है। கணவன் மனைவிங்கிற உறவு கொடுக்கப்பட்டிருக்குது. दुल्हा दुल्हन का संबंध दिया गया है। கணவன் மனைவி கணவனோடு எப்படி இருக்கணும், और पति पत्नी के साथ कैसा रहना है, அதே மாதிரி நம்ம தேவனோடு கூட இருக்கணும். वैसे ही हम परमेश्वर के साथ रहना है। நீங்க உங்க கணவனோடு எப்படி பிஹேவ் பண்றீங்களோ, आप अपने पति के साथ जैसा बर्ताव करते हैं, அதை வச்சே கண்டுபிடிச்சலாம் நீங்க தேவனோடு எப்படி உறவா இருப்பீங்கன்னு சொல்லி. उससे आप समझ सकते हैं कि आप परमेश्वर से कैसे बर्ताव करते रहेंगे। கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன், जो आंख से देखे भाई से जो प्रेम नहीं कर सकता, அவங்க காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்த முடியும்? अनदेखा परमेश्वर से कैसे प्रेम कर सकते हैं। நம்ம கண்ணுல பார்க்கிற சகோதரர்கிட்ட அன்பு செலுத்தலன்னா, अगर हम हमारे आंखों से देखने वाले भाई बहन से अगर प्रेम नहीं करेंगे तो அப்ப நீங்க கண்டிப்பா தேவனிடத்தில் அன்பு கிடையாதுன்னு சொல்லி அர்த்தம். तो 100% आपको परमेश्वर के ऊपर प्रेम नहीं है। அத நான் சொல்லல, मैं नहीं कहता, அத பைபிள் சொல்லுது. से कलाम कहती है। கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? जो आंख से दिखने वाले भाई से जो प्रेम नहीं करता, वो अनदेखे परमेश्वर से कैसा प्रेम करेगा। அத மாதிரி वैसे ही கண்ணுல பார்க்கிற புருஷனிடத்தில் அன்பு கூறாதவள் जो- காணாத புருஷனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாள்? जो आंख से दिखता है उस पुरुष के पास जो प्रेम नहीं रखती, वो अनदेखे परमेश्वर के पास कैसे प्रेम रखेगी। கண்ணுல பார்க்கிற புருஷனிடத்தில் மரியாதை செலுத்தாதவள் காணாத புருஷனிடத்தில் எப்படி மரியாதை செலுத்துவாள்? जो आंख से दिखने वाला पुरुष को जो आदर नहीं देती है, वो अनदेखे परमेश्वर को कैसे आदर करेगी। நம்ம எப்படி மாம்சத்துல பிஹேவ் பண்றோமோ, हम जिस प्रकार मांस में बर्ताव है அப்படிதான் हमारा, நடக்க போகுது. वैसे ही होने वाला है। இங்க எலிசபெத்தினுடைய குணங்களை கொஞ்சம் பார்க்கலாம். यहाँ एलिजाबेथ के गुण के बारे में हम देखेंगे। இந்த எலிசபெத் லேவி கோத்திரத்துல உள்ளவா. ये एलिजाबेथ जो है लेवी के गोत्र में आती है, அது ஆரோனுடைய குமாரத்தில லிஸ்ட்ல வர்றா. और आरोन के पुत्री के लिस्ट में आती है। அதனாலதான் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இவங்க. इसलिए वो बहुत महत्वपूर्ण व्यक्ति है। ஆரோனுடைய மனைவி பேரும் எலிஷிபா தான். आरोन के पत्नी का नाम भी एलिशिबा है। அதே மாதிரி இங்க புதிய ஏற்பாடுல முதல் எலிஷிபா வர்றா பாருங்க. वैसे ही नवे करार में एक पहली एलिशिबा आती है, அந்த எலிஷிபா ஆரோனுடைய குமாரத்தி என்று எண்ணப்படுகிறாள். और वो एलिशिबा आरोन की पुत्री बोली जाती है। ரெண்டு எலிஷிபா வர்றாங்க. दो एलिशिबा है। ஆரம்பத்துல ஒரு எலிஷிபா, शुरुआत में एक एलिशिबा, இங்க புதிய ஏற்பாடு ஆரம்பத்துல ஒரு எலிஷிபா. और नए करार के शुरुआत में एक एलिशिबा। இந்த எலிஷிபா அப்படின்னா एलिशिबा का मतलब தேவனுடைய ஆணை அப்படின்னு சொல்லி அர்த்தம். और परमेश्वर का करार ये मतलब है। இப்போ நம்ம தேவனுடைய ஆணை நம்மளோடு கூட இருக்குது. अब परमेश्वर का करार हमारे साथ में है। என்ன ஆணை? क्या करार है? கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுக்கிறார்ல, परमेश्वर ने हमें प्रतिज्ञा दिया, அவர் நம்மளுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார். वो करार देता है। யார் மேலேயும் ஆணை செய்ய முடியாத அளவுக்கு वो किसी के ऊपर भी करार नहीं कर सकते, वैसे அவர் மேலே அவர் ஆணையிட்டு சொல்றாரு, वो अपने ऊपर ही वो करार करके देता है। நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, मैं तुझे कभी छोड़ूंगा नहीं, உன்னை கைவிடுவதும் இல்லை, तुझसे कभी हटूंगा नहीं, உனக்கு என் நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், मेरे नाम से तुम जो कुछ भी मांगोगे मैं उसे करूंगा, இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், इस संसार के आखिरी तक मैं तुम्हारे साथ में रहूंगा। இந்த ப்ராமிசஸ் யார் மேல ஆணையை அவர் சொல்றாரு? ये प्रतिज्ञा को ये जो प्रतिज्ञा है किसके ऊपर करार करता है? அவர் தாம் மேலே ஆணையிட்டு சொல்றார். वो अपने आप के ऊपर करार करके बोलता है, ஏன்னா அவருக்கு மேல பெரியவர் வேற யாரும் கிடையாது. क्योंकि उसके ऊपर बड़ा कोई नहीं है, அதனால அவர் தாம் மேலே ஆணையிட்டு அவர் சொல்றார், इसलिए वो अपने ऊपर ही करार करके बोलता है, என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். मेरे नाम से तुम जो कुछ भी मांगोगे मैं करूंगा। எப்படிப்பட்ட ஆணை இன்னைக்கு சபைக்கு கிடைக்குது பாருங்க. देखिए किस प्रकार का करार आज कलीसिया को मिलती है। சபையின் மத்தியில யெகோஷுவா உலாவிக் கொண்டிருக்கிறார். कलीसिया के बीच में यहोशुआ मंडराता है, ஏன்னா அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார்ல, क्योंकि उसने करार करके दिया है। அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு उस प्रतिज्ञा को पूरा करने के அவர் लिए சபையின் நடுவிலே உலாவிக் கொண்டே இருப்பார். कलीसिया के बीच में वो मंडराता है। ஆனா இந்த கடைசி சபை என்ன செஞ்சிட்டு, लेकिन ये आखिरी कलीसिया ने क्या किया? சபையில இருந்த தேவனை வெளியே விரட்டி விட்டுட்டு
परमेश्वर को कलीसिया से बाहर भगा दिया। இப்ப கர்த்தர் வாசப்படியில இருந்து கதவு தட்டிட்டு இருக்கிறார். अब परमेश्वर द्वार से खटखटाता சரி, है। இப்ப இந்த எலிஷிபாவை பற்றி பார்க்கலாம். अब ये एलीशिबा के बारे में देखेंगे। 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 6वें वचन को हम देखेंगे। அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்க, இங்க ஜக்கரியாவை பற்றியும் எலிஷிபாவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது. यहाँ जकरिया और एलीशिबा के बारे में दिया गया है। தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்றதுல और परमेश्वर के प्रतिज्ञाओं को जो पालन करने में அவங்க குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். उनके पास कोई भी गुनाह नहीं थी। அவங்க blameless-ஆ இருந்தாங்க. उनके पास कोई गुनाह नहीं थी। அவங்க இந்த காரியத்துல தவறு பண்றாங்கன்னு சுட்டி காமிக்கவே முடியாது. कोई भी ऐसे कह नहीं सकता कि इस चीज में वो गलत कर रहे हैं। அவங்க blameless-ஆ இருந்தாங்க. वो बिना कोई गलत के थे। அவங்கட்ட குற்றமே இல்ல. उनके पास कोई गलती नहीं थी। அப்படி அருமையான ஒரு சபை. ऐसा एक बढ़िया कलीसिया। இன்னைக்கு நம்மள பார்த்து யாராவது இப்படி சொல்லுவாங்களா? आज हमें देख के कोई बोलेंगे क्या? நம்மளே சொல்லுவோம். हम ही बोलेंगे என்கிட்ட 1008 குற்றம் இருக்கும். मेरे पास ही बहुत सारे गुनाह होगा। என்னைய பார்க்காதீங்க அப்படினு சொல்லி मुझे मत देखो हम बोलेंगे। நாங்க மனுஷன் அப்படினு சொல்லி சொல்லுவோம். हम मनुष्य करके बोलेंगे। நம்ம குற்றமற்றவர்களா நம்ம காணப்படுவோம். हम निर्दोष दिखना चाहिए। பாருங்க, நம்ம குற்றமற்றவர்களா இருக்கணும். हम निर्दोष होना चाहिए। எப்படி எலிஷிபா குற்றமற்றவளா இருந்தாலோ, एलीशिबा जिस तरह निर्दोष थी, அதே போல நாமளும் குற்றமற்றவர்களா காணப்படணும். ऐसे ही हम भी निर्दोष दिखना चाहिए। இன்னைக்கு நம்மள பார்த்து யாராவது குற்றத்தை சொல்றாங்களா? आज हमें देखकर कोई अगर गुनाह बताते हैं क्या? சில குற்றங்கள் நம்ம பார்வைக்கு தெரியாது. कुछ गुनाह जो है हमारे नजर में नहीं दिखती, ஆனா மற்றவங்களுக்கு அப்ப கண் பார்வைக்கு தெளிவா தெரியும். लेकिन बाकी लोगों के नजर में दिखेगा। நான் 8ஆம் படிக்கும்போது ஒரு போயம் படிச்சேன். मैं 8वीं में जब था तब मैंने एक पोएम सीखा। அதுல அந்த போயட் என்ன சொல்வார்னா, वो लेखक क्या कहता है? நான் என் நண்பனை விட என்னுடைய விரோதியை தான் என் பக்கத்துல வச்சிருப்பேன்னு சொல்லுவார். वो कहता है कि मेरे दोस्त से भी बढ़कर मैं अपने शत्रु को मेरे करीब रखता हूँ। ஏன் தெரியுமா? क्योंकि ஏன்னா என்னுடைய விரோதி நான் செய்த குற்றத்தெல்லாம் சுட்டி காமிச்சிட்டே இருப்பான். मेरा जो शत्रु है वो हमेशा मेरे गुनाहों को बताते रहेगा। அப்போ நான் அந்த குற்றத்தை திருத்திக்கிட்டே இருப்பேன். और मैं उस गुनाहों को सुधारते रहूंगा। நான் குற்றமற்றவனா மாறுறதுக்கு और मैं निर्दोष बनने के लिए என்னை குற்றப்படுத்துகிற ஒரு விரோதி எனக்கு தேவை. मुझे गुनाह बताने वाला एक शत्रु मुझे चाहिए। அவன் என்னை குற்றப்படுத்த वो जितना मुझे गुनाह बताता है, ஏன்ட்ட இருக்க குற்றம் எனக்கு தெரிய வரும். और मेरे अंदर की गुनाह मुझे दिखाई देती है, நான் அதை சரி பண்ணி கொண்டுவேன். मैं उसे ठीक कर लूंगा। எவ்வளவு அருமையா அந்த போயட் எழுதினார், எனக்கு இன்னும் ஞாபகம் वो இருக்குது. कितने अच्छे से वो लेखक लिखता है। பாருங்க, இந்த காரியம் தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில. यही चीज आज हमारे जीवन में भी होना है। யாராவது உங்களை குற்றப்படுத்துறாங்களா? यदि कोई आपको गुनाह बताते हैं, சந்தோஷப்படுங்க, खुश हो जाइए। ஏன் தெரியுமா? क्योंकि உங்கள்ட்ட இருக்க குற்றம் உங்களுக்கு தெரியல. आपके अंदर जो गुनाह है वो आपको नहीं मालूम ஆனா है, மற்றவங்களுக்கு தெரியுது. लेकिन दूसरों को मालूम है। அதை நீங்க சரி பண்ணி கொள்ளுங்க. उसे आप ठीक कर लीजिए। அதை நீங்க சரி பண்ண उसे जितना आप ठीक करेंगे, நீங்க குற்றமற்றவர்களா மாற முடியும். आप निष्कपट निर्दोष हो जाओगे। உங்கள்ட்ட இருக்கிற பிழைகள் எல்லாம் வெளியே வந்துரும். आपके अंदर जो भी कमजोरी है वो सब बाहर आ जाएगा, நீங்க பிழையற்றவர்களா காணப்படுவீங்க. और आप निर्दोष दिखाई देंगे। பாருங்க, இந்த एलीशिबा இவ குற்றமற்றவர்களா இருந்தாள். ये निर्दोष थी। இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. आज हमारा जीवन कैसा है? நம்மள देखिए। பார்த்து யாராவது இந்த குற்றம் இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்களா? कोई हमें देखकर ऐसा बोलेगा क्या इनके अंदर क्या गुनाह है? நம்ம ரொம்ப பாருங்க, நம்ம கர்த்தர்ட்ட கேட்கக்கூடிய ஒரு காரியம், हम परमेश्वर से एक चीज पूछना है। என்கிட்ட குற்றம் இருக்க கூடாதுப்பா. मेरे अंदर गुनाह नहीं होना चाहिए। அதனாலதான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, நீ என்னை நேசிப்பாயானால் यदि तू मुझसे प्रेम करेगा என் கற்பனைகளை கைக்கொள். तो मेरे प्रतिज्ञाओं को पालन कर। நம்ம தேவனை நேசிக்கிறது உண்மையானால் यदि हम परमेश्वर से सच से प्रेम करते हैं, அவருடைய கட்டளையை நம்ம நிறைவேற்றுவோம். उसके प्रतिज्ञा को हम पूरा करेंगे। அவருடைய கட்டளையை நிறைவேற்றும் போதுதான் उसके आज्ञाओं को जब हम पूरा करते हैं, நீங்க அவரை நேசிக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். तभी उसका मतलब ये होता है कि आप उनसे प्रेम करते हैं। கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க முடியும். परमेश्वर ऐसे आशीष दे सकता है। இந்த எலிஷிபா குற்றமற்றவர்களா இருந்தா, एलीशिबा निर्दोष थी। இரண்டாவது காரியம் பைபிள் சொல்லுது, दूसरा चीज कलाम कहता है, இவ ஒரு நீதிமான். ये एक धर्मी जन है। இவ நீதிமானா காணப்பட்டாள். ये धर्मी जन दिखाई दी। இன்னைக்கு நம்மள பார்த்து அந்த காரியம் வருமா? आज हमें देखकर ऐसा कोई बोल सकता है क्या? நம்ம நீதிமான்ட்டு யாராவது சொல்லுவாங்களா? हम धर्मी हैं करके कोई बोल सकता है? நீதியின் கிரியை இருந்தாதான் நீதிமான் சொல்லுவாங்க. वो धर्म का क्रिया होगा तो ही धर्मी बोलेंगे। யெகோஷுவா தன்னுடைய இரத்தத்தினால நம்மளை கழுவி, यहोशू
यहोशुआ अपने लहू से हमें धोकर நம்மளை நீதிமான் ஆக்கிட்டாரு. हमें धर्मी बना दिया है, ஆனா நீதியின் கிரியை வேணுமே. लेकिन धर्म का क्रिया होना चाहिए। தாகமுள்ளவனுக்கு தண்ணி கொடுங்க. वो जो प्यासा है उसको पानी दो, பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க. जो भूखे हैं उनको भोजन दो, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுங்க. जिनको पहनने के लिए वस्त्र नहीं है उनको कपड़ा दीजिए। வியாதிப்பட்டவர்களை போய் பார்க்க போங்க. बीमार लोगों को जाकर देखिए, சிறைப்பட்டவர்களை போய் பார்க்க போங்க. जो बंदी गृह में है उनको जाके देखिए। இப்படி நீங்க செய்யும்போது यदि आप ऐसे करेंगे, நீ வேதம் சொல்லுது சிறியோர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். कलाम कहती है जो इन छोटों के लिए आप करते हो मेरे लिए करते हो। அவங்க தான் நீதிமான் சொல்லி பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. वही धर्मी जन है करके कलाम कहता है। நிறைய கிரியைகள் உண்டு, बहुत सारी क्रियाएं हैं, ஆனா தேவன் இந்த பர்టిక్యులர் இந்த 5 கிரியை அவர் பார்க்கிறார். लेकिन परमेश्वर महत्वपूर्ण से ये 5 क्रियाओं को देखता है। நீங்க எத்தனை ஏழைகளுக்கு நீங்க ஆகாரம் கொடுத்திருக்கீங்க? कितने गरीबों को आपने भोजन दिया है? எத்தனை பேருக்கு நீங்க வஸ்திரம் கொடுத்திருக்கீங்க? कितने लोगों को आपने कपड़ा दिया है? எத்தனை வியாதியஸ்தரை பார்க்க போயிருக்கீங்க? कितने बीमारों को जाके देखा है? நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறட்டும். हमारा जीवन बदलने दो। நம்ம நீதிமான மாறணும் அப்படினா यदि हम धर्मी बनना है तो நீதியின் கிரியையும் இருக்கணும். वो धर्म का क्रिया भी होना பாருங்க चाहिए। பைபிள் சொல்லுது, कलाम कहती है இந்த எலிஷிபா ये एलीशिबा தேவனுடைய கட்டளைகள்ல குற்றமற்றவர்களாய் இருந்தார். परमेश्वर के प्रतिज्ञा के अंदर निर्दोष थी, அடுத்தது அவன் நீதிமானா காணப்பட்டாள். और अगला जो है वो धर्मी थी। இந்த ரெண்டு குணங்கள் அவட்ட இருந்தது. ये दोनों गुण उसके अंदर थे। மூணாவது ஒரு குணத்தை பார்க்கலாம். तीसरा एक गुण को देखेंगे। லூக்கா 1 அதிகாரம் 41 வசனத்தை வாசிப்போம். लूका का पहला अध्याय 41वां वचन को हम पढ़ेंगे। எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, वो एलीशिबा जो है पवित्र आत्मा से पूर्ण होकर, பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவள், वो पवित्र आत्मा से भरी हुई व्यक्ति है। இந்த எலிஷிபா வந்து பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறார். वो एलीशिबा जो है पवित्र आत्मा से भरी हुई है। இன்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்கீங்களா? आज आप पवित्र आत्मा से भरे हुए हैं क्या? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு கிடைச்சிட்டா? पवित्र आत्मा का अभिषेक आपको मिल चुका है? உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, यदि आपको एक शक है तो, உங்களுக்கு தெரியல எனக்கு பெற்றுட்டேனா பெறலையான்னு தெரியல நினைச்சீங்கன்னா, अगर आप ऐसे सोचते हैं कि मैं नहीं जानता कि मैंने पाया है कि नहीं, அப்படி உங்களுக்கு டவுட் இருக்குமானால் यदि कोई शक होगा तो கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. परमेश्वर से प्रार्थना करके उसे कंफर्म कीजिए। கர்த்தாவே எனக்கு தெரியல, எனக்கு பரிசுத்த ஆவியை நான் பெற்றுட்டேனா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. प्रभु मैं नहीं जानता कि मैंने पवित्र आत्मा पाया है या नहीं, அதனால நீங்க என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. इसलिए आप पवित्र आत्मा से अभिषेक कीजिए। கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். परमेश्वर अभिषेक करेगा। அந்த முத்திரை உங்க மேல விழணும். वो सिक्का जो है आपके ऊपर गिरना है। இந்த எலிஷிபா மேல கர்த்தருடைய முத்திரை விழுந்தது. वो एलीशिबा के ऊपर परमेश्वर का मुद्रा गिरा। அவ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவள். वो पवित्र आत्मा से भरी हुई है। முதல் காரியம் அவ தேவனுடைய கட்டளையில அவ எந்த குற்றமும் அவட்ட இல்ல. पहली बात तो परमेश्वर की प्रतिज्ञा में कोई भी गुनाह नहीं था। இரண்டாவது அவ நீதிமானா காணப்பட்டாள். और दूसरा वो धर्मी थी। மூன்றாவது அவ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவள். तीसरा वो पवित्र आत्मा से भरी हुई थी। நாலாவது காரியம் பாருங்க, और चौथे चीज को हम அவ देखेंगे, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே वो पवित्र आत्मा से भरने के அவ बाद மரியாளை பற்றி ஒரு சில காரியங்கள் சொல்றா. वो मरियम के बारे में कुछ चीजों को कहती है। 43 वசனத்தை வாசிங்க. 43 को पढ़ेंगे। என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? என் ஆண்டவருடைய தாயார், मेरे परमेश्वर की माँ। இந்த எலிசபெத்துக்கு எப்படி தெரியும்? ये एलिजाबेथ कैसे जानती है இந்த மரியாள் வந்து கர்த்தரை பெற்றெடுக்க போறா அப்படின்னு சொல்லி? कि मरियम जो है परमेश्वर को जन्मने वाली है? இது எப்படி எலிசபெத்துக்கு தெரியும்? ये एलिजाबेथ कैसे जानती है? இவ தீர்க்கதரிசனம் உரைக்கிறா. ये भविष्यवाणी करती है। அங்க மரியாளிடத்தில் காபிரியேல் தூதனை சந்திச்ச உடனே मरियम के पास जैसे गैब्रिएल दूत मिलता है, இம்மீடியட்டா காபிரியேல் இந்த மரியாள் வந்து எலிசபெத்தை பார்க்க வர்றா. तुरंत मरियम जो है एलिजाबेथ को मिलने के लिए आती है। பார்த்த உடனே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு देखते ही पवित्र आत्मा से भरकर, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வர காரணம் என்ன அப்படி சொல்லி கேக்குறா. मेरे प्रभु का माथा मेरे पास क्यों आई है?
பாருங்க தேவனுடைய தாயார் அப்படின்னு சொல்லி சொல்றா பாருங்க. वो प्रभु का माता करके बोलती है, அவ ஒரு தீர்க்கதரிசி. वो एक भविष्यवक्ता थी. எலிஷிபா வந்து ஒரு தீர்க்கதரிசினி. एलिशिबा एक भविष्यवक्ता थी. அவங்க தீர்க்கதரிசனம் अनेक காரியங்களை சொல்றா. वो भविष्यवाणी में बहुत सारी चीजों को बताती है. அவ இப்ப எலிசபெத்துக்கு குழந்தை பிறந்துச்சு. अब एलिजाबेथ को पुत्र जन्मा. ஜக்கரியா எலிசபெத் வந்து ஊரார்லாம் சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஜக்கரியான்னு சொல்லி பெயர் வைக்க போறாங்க. और सारे गांव के लोग मिलकर उस बच्चे को जकरिया नाम देने वाले थे. ஆனா எலிசபெத் சொன்னா இல்ல யோவான் சொல்லி வைங்க. लेकिन एलिजाबेथ ने कहा नहीं, யோவான் रखना है. உடனே இவங்களுக்கு டவுட் ஆயிட்டு तुरंत ये लोग शक हो गए. ये யோவான் சொல்லி வைக்க சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு वो யோவான் रखने के लिए बोल रही है. ஜக்கரியாட்ட கேட்பாங்க. वो जकरिया से पूछते हैं. ஜக்கரியா ஒரு ஸ்லேட் கேட்பா. जकरिया एक पार्टी लेता है, அதுல யோவான் சொல்லி பெயர் எழுதுவா. उसमें யோவான் करके लिखता है. உடனே இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். तो ये लोग ताजुब हो जाते हैं. ரெண்டு பேரும் ஒரே பெயரை சொல்றாங்களே. दोनों एक ही नाम को बोल रहे हैं. ரெண்டு பேரும் தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க. दोनों भविष्यवक्ता थे. மணவாட்டி இன்னைக்கு தீர்க்கதரிசினியா மாறணும். दुल्हन आज भविष्यवक्ता बनना है. ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? एक भविष्यवक्ता का जीवन कैसे होना है, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். आप अच्छे से जानते हैं. இந்த எலிஷிபா, ये एलिशिबा, இவட்ட 4 விதமான குணத்தை நம்ம பார்க்கிறோம். इसमें 4 प्रकार के गुण अभी तक हमने देखा है. முதலாவது குணம் அவர் நீதிமான். पहला वो धर्मी है. அவர் கர்த்தருடைய கட்டளையை, वो परमेश्वर की प्रतिज्ञाओं को, கர்த்தருடைய आज्ञाओं को, கர்த்தருடைய கட்டளை மேல அவர் குற்றமற்றவளாய் இருந்தார். परमेश्वर के आज्ञाओं में वो निर्दोष थी. அடுத்து பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டவள், और पवित्र आत्मा से भरी हुई थी. அடுத்து ஒரு தீர்க்கதரிசினி, और वो भविष्यवक्ता थी. இந்த 4 குணங்கள் அவட்ட காணப்பட்டுச்சு. ये 4 गुण उसके अंदर थे. இந்த 4 குணங்களும், ये चारों गुण 4 குழந்தைகளைப் போல, वो 4 बच्चों के जैसे हैं. அடுத்தாப்புல ஒரு குழந்தை பிறக்குது, 5வதா. और 5वां एक बच्चा जन्मता है. அதுதான் யோவான். वो है யோவான். யோவான் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்னது? யோவான் का मतलब क्या है? தேவனுடைய கிருபை அப்படினு சொல்லி அர்த்தம். परमेश्वर के अनुग्रह मतलब है. கர்த்தருடைய கிருபை அப்படினு சொல்லி அர்த்தம். परमेश्वर का अनुग्रह. பாருங்க இந்த எலிஷிபாட்ட இப்படி 4 குணங்கள் இருந்தது. ऐसे एलिशिबा के पास 4 गुण थे. இன்னைக்கு இந்த குணங்கள் நம்மட்ட இருக்குதா? आज ये गुण हमारे पास है क्या? இந்த குணங்கள்ல எதுலயுமே பிழை இருக்க கூடாது. इस गुण के अंदर कोई भी गुण के अंदर थोड़ा सा भी गुनाह नहीं होना चाहिए. எந்த ஒரு தவறும் அதுல இருக்க கூடாது. कोई भी गलत नहीं होना चाहिए. எல்லாமே குற்றமற்றவர்களா காணப்படணும். सभी कुछ निर्दोष रहना चाहिए. பாருங்க இப்போ இரண்டாவது எலிஷிபாவை பற்றி பார்க்கலாம். अब दूसरे एलिशिबा के बारे में हम देखेंगे. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம், निर्गम का किताब 6वां अध्याय, அதுல 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 23वें वचन को हम पढ़ेंगे. ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலெயாசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள். போதும். பாருங்க பைபிள் சொல்லுது, இங்க யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல यहाँ निर्गमन 6वां अध्याय 23वें वचन में कलाम कहता है, ஆரோன் எலிஷிபாவை கல்யாணம் முடிக்கிறான். आरोन जो है एलिशिबा से ब्याह करता है. அது தமிழ்ல எலிஷபால் அப்படினு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. तमिल में एलिशबाल करके दिया गया அது है. எலிஷிபா. वो एलिशिबा है. இவ வந்து அம்மினதாபின் குமாரத்தி. वो अमीनदाब का बेटी है. சோ இவளுக்கு 4 குழந்தைகள் பிறக்குறாங்க. इसको 4 बच्चे, ये 4 बच्चे जन्मती है. ஆரோனுடைய மனைவி எலிஷிபா, आरोन की पत्नी एलिशिबा, இவங்க ரெண்டு பேருக்கும் 4 குழந்தைகள் வர்றாங்க. इन दोनों को 4 बच्चे होते हैं. இந்த ஆரோனும் ஆசாரியன் தான். ये आरोन भी याजक है. அதுவும் பிரதான ஆசாரியன். वो भी महायाजक है. ஜக்கரியாவும் பிரதான ஆசாரியன் और தான். जकरिया भी महायाजक है. ரெண்டு பிரதான ஆசாரியர்களுக்கும் दोनों महायाजक को, அவங்க மனைவி பேர் வந்து எலிஷிபா. उनके पत्नियों का नाम है एलिशिबा. ஜக்கரியா அப்படின்னு சொன்னா जकरिया का मतलब தேவன் நினைத்தருளினார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். परमेश्वर ने याद किया ऐसा मतलब है. ஜக்கார் அப்படின்னா जकार का मतलब டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். मतलब याद करना. ஜக்கரியா அப்படின்னு சொன்னா जकरिया बोलने से தேவன் நினைத்தருளினார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். परमेश्वर ने याद किया ये मतलब है. இங்க ஆரோனுடைய மனைவி எலிஷிபா, आरोन की पत्नी एलिशिबा, அவங்களுக்கு 4 பிள்ளைகள் பிறக்குறாங்க. वो 4 बच्चे होते हैं. இந்த 4 பேரும் ஆசாரியர்கள். ये चारों लोग याजक हैं. ஆரோன் பிரதான ஆசாரியன், आरोन महायाजक,
அதுக்கு கீழே இவங்க 4 பிள்ளைகளும் ஆசாரியர்கள். और उसके नीचे ये चारों बच्चे जो है याजक हैं। இப்ப அந்த 4 பிள்ளைகளை பற்றி ஒண்ணொண்ணா நம்ம பார்க்க अब போறோம். वो चारों बच्चों के बारे में हम एक एक करके देखने वाले हैं। முதலாவது பிள்ளை பேர் வந்து நாதாப். पहला बच्चे का नाम है नादाब। நாதாப் அப்படின்னா नादाब का मतलब மனப்பூர்வம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். पूरे मन से, ये मतलब है யாரும் கட்டாயப்படுத்த வேண்டியது இல்ல, कोई भी जबरदस्ती नहीं करना, அது மனப்பூர்வமா செய்யக்கூடிய ஒரு காரியம். पूरे मन से होने वाला एक चीज है। அத நாதாப் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. उसे नादाब कहते हैं। ரொம்ப ஜெனரஸா செய்வாங்க, बहुत इच्छा से करेंगे, ரொம்ப தயாளுவா செய்வாங்க. बहुत दया से करेंगे। இப்படி அந்த நாதாப்ங்கிறதுக்கு அர்த்தம். और उसका नादाब का ये मतलब है। நாதாப் அப்படின்னா மனப்பூர்வம். नादाब का मतलब पूरे मन से। எலிஷிபாவுடைய ஒரு குணம் என்னது? और एलिशिबा का एक गुण क्या है? நம்ம ஜக்கரியாவுடைய மனைவியை பார்த்தோம். जकरिया की पत्नी को हमने देखा। 4 குணங்களும் 4 பிள்ளைகளை போல. वो 4 गुण जो है 4 बच्चों के जैसे है। அதே மாதிரி இங்க ஆரோனுக்கு वैसे ही यहाँ आरोन को 4 குழந்தைகள் 4 बच्चे 4 குணங்களை போல. और 4 गुणों के जैसा। முதலாவது குழந்தை பேரு நாதாப். पहले बच्चे का नाम नादाब। அது என்ன குணம்? उसका क्या गुण है? அது மனப்பூர்வம் அப்படிங்கிற குணம். वो पूरा मन ऐसा, पूरे मन से ऐसा गुण है। அதனாலதான் வேதத்துல நிறைய காரியங்கள் மனப்பூர்வமா தான் கர்த்தருக்காக செய்யணும். इसीलिए कलाम के अंदर बहुत सारे चीज दिए हैं जो पूरे मन से परमेश्वर के लिए நீங்க करना है। எது செய்தாலும் சரி, आप कुछ भी करो, அத மனப்பூர்வமா செய்யுங்க. उसे पूरे मन से करो। கட்டாயத்தோடு எதுவுமே செய்ய வேண்டாம். जबरदस्ती से कुछ नहीं करना। கட்டாயத்தோடு எதையுமே செய்ய முடியாது. जबरदस्ती से आप कुछ कर नहीं सकते। அப்படி நீங்க செய்தாலும் अगर आप ऐसे करेंगे तो அதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். परमेश्वर उसे स्वीकार नहीं करेगा। தேவன் எதை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னா परमेश्वर किसे स्वीकार करेगा? மனப்பூர்வத்தை தான் ஏற்றுக்கொள்வார். पूरे मन से करने वाली चीजों को स्वीकार करेगा। மனப்பூர்வமா கொடுக்கிறவனிடத்தில் அவர் பிரியமா இருக்கிறார். और पूरे मन से देने वाले के ऊपर वो प्रेम रखता है। மனப்பூர்வமா ஊழியத்தை செய்கிறவனிடத்தில் பிரியமா இருக்கிறார். और पूरे मन से सेवा करने वालों के ऊपर प्रेम करता है। கர்த்தருக்காக எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செய்ய और வேண்டும். परमेश्वर के लिए जो भी करते हैं वो पूरे मन से करना है। இங்க எலிஷிபாவுடைய முதல் குழந்தை பேரு நாதாப். ये एलीशिबा का पहले बच्ची का नाम है नादाब। இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் எலிஷிபா தான், हो सकता है आप भी एलीशिबा हो। நம்ம 2 பேருமே எலிஷிபா தான், हम दोनों एलीशिबा हैं। நம்ம எல்லாருமே எலிஷிபா हम தான். सभी लोग एलीशिबा हैं। எலிஷிபான அர்த்தம் என்னது? एलीशिबा का मतलब क्या है? தேவனுடைய ஆணை. परमेश्वर का करार। தேவன் நம்மளுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें करार दिया है। ஆணையிட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். करार करके प्रतिज्ञा दिया है। என்ன வாக்குத்தத்தம்? क्या प्रतिज्ञा? வேதத்துல சொல்லப்பட்டது எல்லாம் நம்மளுக்கு தான். कलाम के अंदर दिया गया सारा प्रतिज्ञा हमारे लिए। அவர் அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் கொடுக்கும்போது वो जब वो प्रतिज्ञा देता था தனக்கு மேல் பெரியவர் யாரும் இல்லாததுனால और उनसे बड़ा कोई नहीं था, इसके அவர் लिए தாம் மேலே ஆணையிட்டு சொல்றார். वो अपने ऊपर ही वो करार करता है। இது தேவனுடைய ஆணை. ये परमेश्वर का करार। இந்த தேவனுடைய ஆணையில ये परमेश्वर के करार के ऊपर தேவன் ஒரு குணத்தை எதிர்பார்க்கிறார் நம்மட்ட. परमेश्वर हमारे ऊपर एक गुण का बाढ़ जोते हैं। என்ன எதிர்பார்க்கிறார்? क्या बाढ़ जोते हैं? மனப்பூர்வம். पूरा मन से। இன்னைக்கு மனப்பூர்வங்கிற காரியம் நம்மட்ட இருக்குதா? आज वो चीज हमारे पास है क्या? மனப்பூர்வம் இல்ல அப்படின்னா अगर पूरा मन हमारे अंदर नहीं है तो நீங்க எல்லாத்தையும் இழந்துட முடியும். आप सब कुछ खो जाओगे। கட்டாயத்தோடு நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் जबरदस्ती से आप कुछ भी करेंगे நீங்க நிறைய காரியத்தை இழக்க முடியும். आप बहुत सारी चीजों को खो जाओगे। ஆனா மனப்பூர்வமா ஒரு சில காரியங்களை செய்யும் போது लेकिन पूरे मन से कुछ चीजों को जब आप करते हो நீங்க இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். आप जो खो गए वो सब पा सकते हैं। மனப்பூர்வம் ரொம்ப Amen. முக்கியம். पूरा मन जो है बहुत महत्वपूर्ण நீங்க है। ஊழியத்தை செய்தாலும் சரி, आप सेवकाई करे तो भी யாரும் நம்மகிட்ட சொன்னாதான் செய்யணும்னு நினைக்காதீங்க. कोई हमारे पास बोलेंगे तो ही करना है मत அது सोचिए। கட்டாயத்தோடு செய்யக்கூடியது. वो जबरदस्ती से करना। சோ இந்த எலிஷிபாவுடைய முதல் பையன் பேரு நாதாப். तो एलीशिबा का पहला पुत्र का नाम है नादाब। இரண்டாவது பையனுடைய பேரு और दूसरा पुत्र का नाम அபிஹு. अबीहू। அவர் என்னுடைய தகப்பன். वो मेरा पिता। அவர் என்னுடைய தகப்பன். वो मेरा पिता। இந்த அபிஹு அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்னது? ये अबीहू नाम का मतलब क्या है? அவர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார். वो मेरा पिता है। நிறைய பேர் சொல்லுவாங்க, बहुत लोग कहेंगे என் தேவன் எனக்கு தகப்பன்.
मेरा परमेश्वर मेरा पिता है, பாருங்க, உண்மையிலே அவர் நமக்கு தகப்பன் தான். सच में वो हमारा पिता है। தகப்பன்னா குழந்தை தகப்பன்ட்டு என்ன செய்யணும்? और अगर पिता है तो बच्चा पिता के साथ क्या करना है? அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை செலுத்தணும். उसको जो आदर देना है वो देना है। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, நான் தகப்பனானால் मैं यदि पिता हूँ எனக்கு கிடைக்கக்கூடிய கணம் எங்கே? तो मेरा आदर किधर है? அப்போ தகப்பன் என்ன எதிர்பார்ப்பார்? तो पिता क्या इंतजार करते हैं? கணத்தை எதிர்பார்ப்பார். आपके अंदर वो आदर को देखते हैं। அவர் நம்மளுடைய தகப்பனா இருக்கிறார், वो हमारा परमेश्वर पिता है, நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். हम उसके बच्चे हैं। அப்ப நம்மட்ட எப்படிப்பட்ட குணம் இருக்கணும்? हमारे अंदर कैसे गुण होना चाहिए? அவருக்கு நம்ம மகிமை செலுத்தக்கூடிய ஒரு குணம், हम उसको महिमा देने के लिए एक गुण, அவரை அவரை கனப்படுத்துகிற ஒரு குணம், उसको आदर देने का एक गुण। இந்த குணம் நம்மட்ட இல்ல அப்படின்னா, ये गुण यदि नहीं होगा तो, அப்போ மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல और मलाकी किताब के अंदर கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை திட்டினாரோ, परमेश्वर जैसे इस्राएल लोगों को डांटा, அதே மாதிரி நம்மளையும் திட்ட ஆரம்பிச்சிருவார். वैसे ही हमें भी डांटने लगेगा। இந்த கடைசி நாட்கள் அப்படிதான் இருக்குது. इस आखिरी समय में ऐसे ही होता அவர் है। என்னுடைய தகப்பன், वो मेरा पिता, நான் எப்படினாலும் அவர்கிட்ட வாங்கலாம். मैं कैसे भी उससे ले सकता हूँ। அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கணும். उसको जो आदर देना है वो जरूर देना है। தகப்பனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை செலுத்த வேண்டி இருக்குது. पिता का आदर उसे जरूर देना है। முதல் காரியம் மனப்பூர்வம், पहला चीज जो है पूरे मन से, இரண்டாவது நம்ம அந்த கனத்தை செலுத்தணும். और दूसरा जो है आदर करना है। ரெஸ்பெக்ட்ங்கிற வார்த்தையே இருக்காது அவங்க டிக்ஷனரியில. वो आदर ये शब्द ही उनके डिक्शनरी में नहीं होगा। சில ஜனங்களை பாத்தீங்கன்னா कुछ लोगों को अगर आप देखेंगे, டிக்ஷனரியில அந்த வார்த்தையே இருக்காது. उस डिक्शनरी में वो शब्द ही नहीं होगा। அப்பா அப்படின்னு சொன்னா अब्बा करके कहेंगे तो அவங்களுக்கு எப்படியோ இருக்கும், उनको कैसे तो लगेगा, கசப்பா இருக்கும், कड़वाहट लगेगी, எவ்வளவோ ரொம்ப கஷ்டத்தை சகிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். बहुत तकलीफ को सहन कर रहे ऐसा लगेगा। அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு வரும்போது தான் தெரியும் वो पिता के स्थान में आते ही आप आएंगे तो ही मालूम पड़ेगा அந்த காரியம் என்ன, எப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்லி. वो चीज कैसा है करके आप समझेंगे। ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு एक पिता अपने बच्चों को बढ़ाने के लिए என்னென்ன தியாகத்தை பண்ணுகிறார், क्या क्या त्याग करता है, என்னென்ன காரியத்தை செய்றார், क्या क्या चीज करता है। அத ஒரு குழந்தை உணர்ந்துட்டுனா, यदि वो एक बच्चा अगर उसे समझ गई, அந்த தகப்பனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுப்பாங்க. वो बच्चे को जो आदर देना है वो देते हैं। நாங்க எங்க அப்பாக்கு முன்னாடி கூட நிக்க மாட்டோம். हम हमारे पिताजी के सामने भी खड़ा नहीं रहते। எங்க அப்பாக்கு முன்னாடி நிக்கணும்னா அப்படியே நாங்க நடுங்கிட்டு தான் நிப்போம். हमारे पिताजी के सामने हम जब खड़े रहते तो हम कांपते हुए खड़े रहते थे। அந்த கடைசி நாட்கள் வரைக்கும் கூட वो आखिरी समय तक भी அந்த மரியாதை எங்கிட்ட இருந்தது. वो आदर हमारे अंदर थी। இன்னைக்கு இருக்கிற இந்த சந்ததியை நம்ம பார்க்கும்போது, आज के संतान को अगर आप देखेंगे, தகப்பன் குழந்தை முன்னாடி நிக்க முடியல, और पिता जो है बच्चों के सामने खड़ा नहीं रह सकता। குழந்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, वो बच्चे को आदर देने का परिस्थिति, குழந்தை தகப்பனை வா போன்னு திட்டுறாங்க. और बच्चे पिता को आ जा करके बोलते இது हैं। எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு காரியம். ये कैसे शर्मदायक बात है। ஒரு தகப்பனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நம்ம செலுத்தணும். एक पिता को जो आदर है वो देना है। பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, எலிஷபாக்கு மொத்தம் 4 குழந்தைகள். एलिशिबा को 4 बच्चे हैं। முதல்ல நாதாப், पहले नादाब, அதாவது மனப்பூர்வம், उसका मतलब पूरे मन से, அடுத்தது அபிஹு, और दूसरा अबीहू, அவர் என்னுடைய தகப்பன். वो मेरा पिता, அவர் என்னுடைய தகப்பன் அப்படின்னா वो मेरा पिता है तो அவர் கனத்தை எதிர்பார்க்கிறார். वो आदर चाहता है। அந்த மரியாதையை நம்ம செலுத்தணும். उस आदर को हम देना है। மூணாவது காரியம், और दूसरा जो है, तीसरा जो है எலியேசர். एलिएजर, மூணாவது எலியேசர். और तीसरा जो है एलिएजर। எலியேசர்னு அர்த்தம் என்னது? एलिएजर का मतलब क्या है? ஏலினா தேவன், एली का मतलब परमेश्वर, ஏசர் அப்படின்னா एजर का मतलब உதவி, मदद, தேவன் என்னுடைய உதவி அப்படின்னு சொல்லி அர்த்தம். परमेश्वर मेरा मदद ऐसा मतलब है। அவர்தான் எனக்கு உதவி, वही मेरा मतलब है, அவர்தான் எனக்கு எல்லாம், वही मेरा सब कुछ है, அவர்தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர், वही मुझे आशीष देने वाला है, அவர்தான் எனக்கு யெகோவா ஈரே, वही मेरा यहोवा ईरे है, அவர்தான் யெகோவா எனக்கு யெகோவா நிசி. वही यहोवा निसी है। இந்த விசுவாசம் நம்ம அவர்கிட்ட வைக்கணும். ये विश्वास हम उसके ऊपर रखना है। நம்மளுடைய உதவி அங்கிருந்து தான் வரும். हमारा जो मदद है वहीं से आता है। அதனால தான் தாவீது சொல்றார், इसलिए दाऊद कहता है,
है, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். मुझे जो मदद आने वाला है उस चट्टान की ओर मेरी आंखों को मोड़ता हूँ, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். और आकाश और पृथ्वी को जिसने बनाया उस परमेश्वर से मुझे मदद मिलेगा, அவர்ட்ட இருந்தா உதவி வரும். उसके पास से ही मदद मिलेगी. நம்முடைய பார்வை அங்க மட்டும் தான் வைக்கணும். हमारा नजर केवल उधर ही होना है, அவர் மேல நீங்க வச்சீங்க அப்படினா उसके ऊपर यदि आप रखेंगे, அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். उसने हमें एक प्रतिज्ञा दिया है, அவர் நம்மளுக்கு ஒரு உதவியாளன் அனுப்புறார். वो हमें एक मदद को भेजता है. அந்த உதவியாளன் யாரு? वो मददगार कौन है? அதுதான் பரிசுத்தாவியின் அபிஷேகம். वही पवित्र आत्मा का अभिषेक है. யெகோஷுவா இந்த உன்னதத்தை எடுத்துக்கொள்ளப்படும் போது यहोशुआ जब स्वर्ग में उठा लिए गए, அவர் சொன்னார், उसने कहा, நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போவேன், मैं तुम्हारे से अलग होके जाता ஆனா हूँ, திக்கற்றவர்களாக விடேன், लेकिन मैं आपको ऐसे नहीं छोड़ता ஒரு हूँ, தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், और एक सहायक को मैं भेजूंगा, ஒரு உதவியாளனை உங்களுக்கு அனுப்புவேன். एक मददगार को भेजूंगा. அந்த உதவியாளன் யார்? वो मददगार कौन है? அவர் பரிசுத்தாவியின் அபிஷேகம் தான் அந்த உதவியாளன். पवित्र आत्मा का अभिषेक ही वो मददगार है. இன்னைக்கு நமக்கு அந்த அபிஷேகம் வேணும். आज हमें वो अभिषेक चाहिए. அவர் நமக்கு உதவியாளனா இருக்கணும்னா, वो यदि हमारा मददगार होना है, அவர் நமக்கு யெகோவா ஈரேயா இருக்கணும்னா, वो यदि हमारा यहोवा ईरे होना है, நமக்கு அந்த அபிஷேகம் தேவை. हमें वो अभिषेक चाहिए. பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, முதல்ல நாதாப், पहले नादाब அதாவது மனப்பூர்வம், पूरे मन से, இரண்டாவது மரியாதை, और दूसरा आदर, அவர் என்னுடைய தகப்பன், वो मेरा पिता है. அவர் என்னுடைய தகப்பன் அப்படின்னா वो मेरा पिता है तो அந்த தகப்பனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. उस पिता को देने वाला आदर. மூன்றாவது எலியேசர், और तीसरा एलिएजर, அவர் என்னுடைய உதவியாளன். वो मेरा मददगार है. இன்னைக்கு நமக்கு உதவியாளன் யார்? आज हमारे लिए मददगार कौन है? நம்மளுடைய தேற்றவாளன் யார்? हमारा मददगार कौन है? அது பரிசுத்தாவியின் அபிஷேகம். वो पवित्र आत्मा का अभिषेक है. பரிசுத்தாவியானவர் தான் நமக்கு தேற்றவாளன். पवित्र आत्मा ही हमारा कंफर्टर है. அவருடைய அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. उसका अभिषेक हमें चाहिए. நான்காவது காரியம், और चौथा இத்தமார். इतमार. இத்தமார் அப்படின்னா इतमार का मतलब, அதுக்கு அர்த்தம் வந்து பாம் ட்ரீ அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब जो है ताड़गोले का झाड़. பனமரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो ताड़गोले का झाड़ बोला जाता है. பனமரம், ताड़गोले का झाड़, அது என்ன பனமரம்? वो क्या है ताड़गोले का झाड़? பனமரம் கர்த்தர் எதோட ஒப்பிடுறார் தெரியுமா? वो ताड़गोले को परमेश्वर किसके साथ संबंध करता அவர் है? நீதிமானோடு ஒப்பிடுறார். एक धर्मी की जैसे उसे बताता பாருங்க है. சங்கீதம் 92 भजन संगीत 92, அதுல 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 12वें वचन को हम पढ़ेंगे. நீதிமான் பனையை போல செழித்து போதும். நீதிமான் பனையை போல செழித்து, और धर्मी जन जो है एक ताड़गोले के मानिक फलदायक होकर. சோ நீதிமான் கர்த்தர் யார் கூட ஒப்பிடுறாரு? वो धर्मी जन को परमेश्वर किसके साथ संबंध करता है? பனமரத்தோட ஒப்பிடுறார். वो ताड़गोले के वृक्ष के साथ संबंध करता है. இந்த நாலாவது குழந்தை பேர் இத்தமார். ये चौथा बच्चे का नाम इतमार है. இத்தமார்னா நீதிமான். इतमार का मतलब धर्मी. இத்தமார்னா பனமரம். और इतमार का मतलब ताड़गोले का झाड़. பனமரம் யாரை குறிக்குது? और ताड़गोले का झाड़ किसे बताता है? நீதிமான குறிக்குது. एक धर्मी को बताता है. இன்னைக்கு நம்ம நீதிமானா இருக்குமா? आज हम धर्मी हैं क्या? நீதியின் கிரியை இருக்குதா? धर्म का क्रिया है क्या? இந்த நான்கு காரியமும் நம்மளுக்கு தேவை. ये चारों चीज हमें चाहिए. இந்த நான்கு காரியமும் எலிசபெத் இருக்குது. ये चारों चीज एलिजाबेथ के पास है. ஆரோனுடைய மனைவி எலிஷிபா, आरोन का पत्नी एलिशिबा, அவளுக்கு குழந்தைக்கு அந்த பேர் வைக்கிறா, 4 பேர் வைக்கிறா. वो बच्चों को 4 नाम रखती है. ஆனா ஜக்கரியாவுடைய மனைவி எலிஷிபா, लेकिन जकरिया का पत्नी एलिशिबा, அவளுடைய 4 குணங்களும் 4 குழந்தைகள் போல, उसके 4 गुण जो है 4 बच्चे जैसा है. இந்த 4 குணங்களும் இருந்ததனால ये चारों गुण होने की वजह से இந்த எலிஷிபாவுடைய வயிற்றில ஒரு தீர்க்கதரிசி ஜனிப்பிக்கிறார். वो एलिशिबा के गोग के अंदर एक भविष्यवक्ता जन्म होता है. இந்த 4 குணங்கள் இருந்ததனால ये 4 गुण होने की वजह से அவருடைய வயிற்றில கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புனார். उसके कोख के अंदर परमेश्वर एक भविष्यवक्ता को भेजता है. இன்னைக்கு இந்த 4 குணங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, आज यदि ये 4 गुण आपके अंदर होगा, உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசனத்தின் அபிஷேகத்தை அனுப்ப முடியும். आपके अंदर परमेश्वर एक भविष्यवक्ता का अभिषेक को भेज सकता இந்த है. 4 குணங்கள் நம்மட்ட இருக்குதா? ये 4 गुण हमारे पास है क्या? ஆரோனுடைய மனைவி எலிஷிபாவுடைய பிள்ளைகள்ல और आरोन की पत्नी एलिशिबा के बच्चों में 4
4 பேருக்கு அருமையான பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. चारों को अद्भुत नाम दिया गया, அந்த 4 பிள்ளைகளுக்கு நல்ல பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. चारों बच्चों को अद्भुत नाम दिया गया है। ஆனால் लेकिन அதுல 2 பிள்ளைகள் என்ன செய்தாங்க தெரியுமா? उसमें 2 बच्चों ने क्या किया? கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது परमेश्वर के सम्मुख में जाते समय அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் உள்ள அக்கினியை கொண்டு போகாமல் वो परमेश्वर के सम्मुख के अग्नि को नहीं लेकर जाते हुए, கர்த்தருடைய பலிபீடத்தில் உள்ள அக்கினியை கொண்டு போகாமல் परमेश्वर के बलि के स्थान में जो आग था उसे नहीं ले जाते हुए அவங்க அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு போயிட்டாங்க. वो अन्य अग्नि को अंदर ले गए। இந்த அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு போனதுனால ये अन्य अग्नि अंदर जाने की वजह से அங்கே செத்து போனாங்க. वहीं पर वो मर गए। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில आज हमारे जीवन में நம்மளுடைய குணங்கள்ல हमारे गुणों के अंदर அந்நிய அக்கினி இருக்க கூடாது. अन्य अग्नि नहीं होना चाहिए। அந்நிய அக்கினி நீங்க உள்ள கொண்டு போக கூடாது. अन्य अग्नि को अब अंदर नहीं ले जाना है। அங்க உள்ள கொண்டு போனது யார் தெரியுமா? अंदर किसने लेके गया? 2 பேர் கொண்டு போறாங்க. 2 जन ले जाते हैं। லேவியின் புஸ்தகம் लेवियों का किताब அதுல 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. लेवी व्यवस्था में 10वां अध्याय पहला वचन। பின்பு ஆ, ஆரோனின் குமாரராகிய நாதாபும் ஆ, அபியுவும் ஆ, தன் தன் தூப கலசத்தை எடுத்து ஆ, அவைகளில் அக்னியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆ. கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். இங்க 2 பேர் அங்க அக்கினி கொண்டு வர்றாங்க. यहाँ 2 लोग अग्नि को लेके आते हैं। அந்நிய அக்கினியை கொண்டு வராங்க. अन्य अग्नि को लेके आते हैं। யாரெல்லாம்? कौन है? நாதாப். नादाब। நாதாப் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்னது? नादाब का मतलब क्या है? மனப்பூர்வம், पूरे मन से। அபிஹு. अबीहू। அபிஹுனா அதுக்கு அர்த்தம் என்ன? अबीहू का मतलब क्या है? அவர் என்னுடைய தகப்பன். वो मेरा पिता है। அவர் என்னுடைய தகப்பன் அப்படினா वो मेरा पिता है तो அப்ப அது மரியாதையை குறிக்குது. तो वो आदर को बताता है। மனப்பூர்வம் மரியாதை. और पूरे मन से आदर। இந்த 2 இதுலயும் அந்நிய அக்கினியை கொண்டு வராதீங்க. इन दोनों चीजों के अंदर अन्य अग्नि को मत लेके आइए। மனப்பூர்வத்துக்குள்ள அந்நிய அக்கினி வரக்கூடாது. और पूरे मन के अंदर अन्य अग्नि नहीं होना चाहिए। வேற ஒரு அக்கினியை நீங்க உள்ள கொண்டு வரக்கூடாது. दूसरे एक अग्नि को आप अंदर लेने आना है। உங்களுடைய மனப்பூர்வத்துல आपके पूरे मन के अंदर தேவனுடைய அக்கினி மட்டும் தான் காணப்படணும். केवल परमेश्वर की आग दिखना இன்னைக்கு चाहिए। நிறைய பேர் அந்நிய அக்கினி உள்ள கொண்டு வராங்க. और बहुत सारे लोग अन्य अग्नि को लेकर आते हैं। தகப்பனுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொன்னியாச்சுன்னா और पिता का आदर करना है ऐसे बोल देंगे तो அதெல்லாம் எனக்கு மனசுல இருக்குது, वो सब मेरे मन में है, வெளியே காட்ட வேண்டாம்னு சொல்லுவாங்க. बाहर दिखाने का जरूरत नहीं बोलेंगे। இது தேவனுடைய அக்கினி இல்ல, ये परमेश्वर का अग्नि नहीं है, இது உலகத்தில் உள்ள அக்கினி. ये संसार का अग्नि है। மரியாதைக்குள்ள தேவனுடைய அக்கினி மட்டும் தான் இருக்கணும். ये आदर के अंदर केवल परमेश्वर का आग होना நீங்க चाहिए। என்னைக்கு நீங்க அந்நிய அக்கினி உள்ள கொண்டு வரீங்களோ जब आप अन्य आग को लेकर आते हैं அன்னைக்கே அது செத்து போயிரும். उसी दिन वो मर जाएगा। அந்த குணம் செத்து போயிரும். वो गुण मर जाएगा। அந்த ஒரு பாற்று கர்த்தர் எடுத்துறாரு. उस बाग को परमेश्वर निकाल देता है। மனப்பூர்வத்துக்குள்ள पूरे मन के अंदर அங்க அந்நிய அக்கினியை கொண்டு வராதீங்க. ओ अब अन्य आग को मत लेकर அங்க आइए। தேவனுடைய அக்கினி மட்டும் இருக்கட்டும். केवल परमेश्वर का अग्नि आने दो। தேவனுடைய வார்த்தை மட்டும் இருக்கட்டும். केवल परमेश्वर का वचन होने दो। வேற உலகத்தினுடைய வார்த்தை உள்ள கொண்டு வராதீங்க. और संसार के कोई भी शब्दों को मत लाइए। நீங்க மனப்பூர்வமா என்ன செய்ய விரும்புறீங்களோ पूरे मन से जो आप करना चाहते हैं அத நீங்க செய்யுங்க. उसे आप कीजिए। வேற யார்கிட்டயும் நீங்க கேட்க வேண்டாம். और किसी के पास मत पूछिए। மனைவி கணவன்கிட்ட கேட்கணும். और पत्नी पति के पास पूछना है। பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கேட்கணும். और बच्चे माँ बाप से पूछना है। அத நான் தடை பண்ணல. उसे मैं रोकता नहीं। ஆனா மனப்பூர்வம் சொல்லி வரும்போது लेकिन पूरे मन से जब आता है உங்க மனசுல கர்த்தர் என்ன பேசுறாரோ, आपके मन के अंदर परमेश्वर जो बात करता நீங்க है, கர்த்தருக்காக என்ன செய்ய விரும்புறீங்களோ आप परमेश्वर के लिए जो करना चाहते हैं அந்த ஊழியத்தை மனப்பூர்வமா செய்யுங்க. उस सेवा को पूरे मन से कीजिए। யாரும் சொல்லி செய்ய வேண்டாம். कोई बोलकर करने का जरूरत नहीं। பாருங்க யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் निर्गम का किताब 25वां अध्याय அதுல 2ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். दूसरे वचन को हम पढ़ेंगे। இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையாக கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. பாருங்க இங்க கர்த்தர் மோசேஸ் சொல்றார், परमेश्वर मूसा से कहता है இஸ்ரவேல் ஜனங்களை காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு. और इजराइल लोगों को दान लेकर भेंट लेकर आने के लिए कहो। மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்தில் மாத்திரம் வாங்கு. जो पूरे मन से देता है केवल उसी से लो। மனப்பூர்வம் ரொம்ப முக்கியமானது. पूरा मन से देना बहुत जरूरी है। காணிக்கைனாலும் சரி दान होने दो அல்லது
பொருத்தனையினாலும் சரி, या फिर प्रतिज्ञा होने दो, நன்றி காணிக்கைகளா இருந்தாலும் சரி, या फिर धन्यवाद की भेंट होने दो, இல்லாட்டி ஊழியமா இருந்தாலும் சரி, या फिर सेवकाई हो, கர்த்தருக்கு மனப்பூர்வமா நம்ம செய்யணும். और परमेश्वर को पूरे मन से करना है. கர்த்தர்ட்ட மனப்பூர்வமா நீங்க செய்யலன்னு வைங்க, अगर आप पूरे इच्छा से नहीं करते हैं அதை तो ஏற்றுக்கொள்ள மாட்டார். उसे परमेश्वर स्वीकार नहीं करेगा. பாருங்க, இங்க 2 பேர் அந்நிய அக்கினி கொண்டு வந்தாங்க. देखिए यहाँ पर 2 जन जो है अन्य आग को लेकर அதுல आए. முதல் ஆள் நாதாப். उसमें पहला व्यक्ति जो है नादाब, அந்த மனப்பூர்வத்துக்குள்ள உலகம் வந்துச்சு. वो पूरे मन के अंदर वो संसार आया. அந்த உலகம் வந்ததுனால वो संसार आने की वजह से மனப்பூர்வங்கிற காரியமே ஆரோனுடைய வம்சத்திலிருந்து கர்த்தர் वो எடுத்துட்டார். पूरा मन जो चीज है वो परमेश्वर उसके वंश में से निकाल दिया. எலிஷிபாவுடைய பையன் 4 பிள்ளைகள ஒரு பையன் செத்து போயிட்டான். वो एलिशिबा का 4 बच्चों में से एक बच्चा जो है मर गया. ஒரு குணம் செத்து போச்சு. एक गुण मर गया. இந்த மனப்பூர்வங்கிற குணம் சாக கூடாது. ये पूरा मन से जो करने वाली बात है, पूरी इच्छा से, वो मरना नहीं ஒரு चाहिए. நாளும் மரிக்க கூடாது. कभी मरना नहीं चाहिए. இரண்டாவது அபிஹு. और दूसरा अबीहू, அவர் என்னுடைய தகப்பன். वो मेरा पिता. அவர் நம்முடைய தகப்பனானால் वो यदि हमारा पिता है அவர் கொடுக்கக்கூடிய கணம் எங்கே? तो उसका आदर कहाँ है? அடுத்தது கணம். और दूसरा आदर. இன்னைக்கு நம்ம எப்படி கணம் செலுத்துறோம் சிந்திச்சு பாருங்க. आज हम कैसे आदर करते हैं? நம்ம கணத்தோடு செய்றோமா? हम आदर के साथ करते हैं क्या? நம்ம கண்ணுல பார்க்கிற தகப்பனிடத்துல நம்ம கணம் செலுத்துறோமா? वो आंख से देखे हुए पिता को हम आदर देते हैं क्या? அவருக்கு கணம் செலுத்த பழகிக் கொள்ளுங்க. उसको आदर देने के लिए सीख जाइए. அவருக்கு கணம் செலுத்துனீங்கன்னா उसको यदि आप आदर देंगे, கண்ணுல பார்க்காத தகப்பனுக்கு நீங்க கணம் செலுத்த वो முடியும். अनदेखे परमेश्वर को आप आदर दे सकते हैं. வேதம் எப்படி கணம் செலுத்த சொல்லியிருக்குதோ कलाम में कैसे आदर करने के लिए बोला है, அதே மாதிரி கணம் செலுத்துங்க. वैसे ही आदर करना है. உன் தாயின் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக. और तेरा माता और पिता का आदर करेगा. கணம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். आदर जो है बहुत महत्वपूर्ण है. தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுக்கக்கூடிய மரியாதை செலுத்தணும். माता और पिता को जो आदर देना है, वो आदर होता है, वो देना है. அந்த குணம் உங்ககிட்ட இருக்குதா? ऐसे गुण है क्या? அல்லது செத்து போச்சா? या फिर मर गया? அப்படி செத்து போச்சுன்னா यदि वो मर गया तो அதுக்கு அர்த்தம் உலகம் உங்களுக்குள்ள வந்துட்டுன்னு சொல்லி उसका அர்த்தம். मतलब संसार तुम्हारे अंदर आ गई. உலகத்தை எடுத்து போடுங்க. संसार को उठाकर फेंको. அந்நிய அக்கினி எடுத்து போடுங்க. अन्य आग को उठाकर फेंको. வேதத்தின் அக்கினி உள்ள போடுங்க. कलाम के अग्नि को, आग को अंदर डालो. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பெற்றோரை மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. वो आप अपने पिता माता पिता का आदर करोगे. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. और आप अपने आप से ही वो जो काम करना है वो करते रहोगे. அந்த கணத்தை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. उस आदर को आप देने लगोगे. எல்லாமே மனப்பூர்வம். सब कुछ पूरे मन से. பெரியோர்களை நம்ம கணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா और बुजुर्गों का अगर हम आदर करेंगे, ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வரும். आशीष जो है आ जाएगा. அது இல்ல அப்படின்னா अगर नहीं है ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். तो आशीष को हम खो जाएंगे. எலிசபெத்துடைய 2 பிள்ளைகள் இறந்து போனாங்க. एलिजाबेथ के 2 बच्चे मर गए. அதுக்கு காரணம் என்ன? उसका क्या कारण है? உலகத்தின் அக்கினி உள்ள வந்ததனால. और संसार का आग अंदर आने की वजह से. அதே மாதிரி உங்களுடைய இந்த 2 குணம் சாக கூடாது. वैसे ही आपका ये 2 गुण जो है मरना नहीं चाहिए. இந்த 4 குணங்கள் நம்ம பார்த்தோம். ये 4 गुण हमने देखा. இந்த 4 குணங்கள்ல ஒரு குணம் கூட சாக கூடாது. ये 4 गुण के अंदर एक गुण भी मरना नहीं चाहिए. அப்படி சாகாம இருக்கணும்னா यदि वो नहीं मरना है तो நம்ம தேவனுடைய அக்கினியை மட்டும் தான் அதுல உள்ள போடணும். हम परमेश्वर के आग को ही उसमें डालेंगे. தேவனுடைய அக்கினி என்னது? परमेश्वर का आग क्या है? தேவனுடைய வார்த்தை. परमेश्वर का वचन. தேவனுடைய வார்த்தையை மட்டும் உள்ள போடுங்க. परमेश्वर के वचन को ही अंदर डालो. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுடைய வார்த்தையை உள்ள போடாதீங்க. इस संसार के शब्दों को मत डालो. அவங்க இப்படி சொன்னாங்க, उन्होंने ऐसा कहा, இவங்க இப்படி சொன்னாங்க, इन्होंने ऐसा कहा, அதனால நான் இப்படி இருக்கிறேன், इसलिए मैं वैसा हूँ, அதனால நான் இப்படி தான் இருப்பேன். इसलिए मैं ऐसा ही रहूंगा. அப்படி கிடையாது சகோதரனே சகோதரியே. मेरे भाई और बहनों, ऐसा नहीं है. உலகத்தின் அக்கினி வேண்டாம். संसार का आग नहीं चाहिए. உலகத்தின் வார்த்தைகள் வேண்டாம். संसार के शब्द नहीं चाहिए. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கட்டும். परमेश्वर का वचन आपके अंदर होने दो. பைபிள் சொல்லுது, कलाम कहती है உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. तेरे माता पिता का आदर करना. பைபிள் சொல்லுது, அதை செஞ்சு பாருங்க. वचन में जो बोला है वो करके देखिए. அதை செய்தீங்க அப்படின்னா उसे यदि आप करेंगे, உங்களுக்கு ஆசீர்வாதம். आपको आशीष है. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன், जो आंख से दिखता है उस भाई से प्रेम नहीं करता, காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்துவான்? अनदेखे परमेश्वर के पास कैसा प्रेम करेगा? அவரை நான் நேசிக்கிறேன் நான் சொல்றேன் அப்படின்னா, यदि मैं कहता हूं कि मैं उससे प्रेम करता हूं, என் சகோதரனை நான் நேசிக்கணும். मेरे भाई से मैं प्रेम करना இங்க है. 2 விதமான எலிஷீவாவை பார்த்தோம்.
दो प्रकार के एलीशिबा को हमने देखा, பழைய ஏற்பாட்டு எலிஷிபா, புதிய ஏற்பாட்டு எலிஷிபா. जूने करार का एलीशिबा, नए करार का एलीशिबा। பழைய ஏற்பாட்டு எலிஷிபா 4 குழந்தைகளுக்கு அருமையான பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. और जूने करार का एलीशिबा जो है 4 जन को अद्भुत नाम दिया गया था, அருமை. அந்த 4 பேரும் 4 குணங்களை போல இருந்தது. और चारों लोग जो है 4 गुण के जैसे थे। அந்த 4 குணங்களும் वो 4 गुण புதிய ஏற்பாட்டில் உள்ள எலிஷிபாட்ட காணப்பட்டுச்சு. नए करार के एलीशिबा के पास दिखाई दिए। அந்த 4 குணங்களும் அவளுக்குள்ள இருந்ததனால वो चारों गुण उसके अंदर थे, इसके लिए அவ மலடு என்னப்பட்டாலும் वो बांझ बोली गई, அவளுடைய கர்ப்பத்துல கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பினார். लेकिन उसके कोख के अंदर परमेश्वर ने एक भविष्यद्वक्ता को उठाया। இன்னைக்கு உங்ககிட்ட அந்த 4 குணங்கள் இருக்குமானா, आज आपके अंदर वो 4 गुण होगा तो கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசன அபிஷேகத்தால நிரப்ப முடியும். परमेश्वर आपको भविष्यवाणी के वरदान से भर सकता இன்னைக்கு है। நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. आज हमारा जीवन कैसा है, जरा सोच कर நம்ம देखिए। நீதிமானா இருக்கிறோமா? हम धर्मी हैं क्या? நம்மட்ட மனப்பூர்வம் இருக்குதா? हमारे अंदर पूरे मन है क्या? நம்ம மரியாதை செலுத்துறோமா? हम आदर करते हैं क्या? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। இன்னைக்கு நம்ம எலிஷிபாவை குறித்து நம்ம பார்த்தோம். आज हम एलीशिबा को देखें। அந்த எலிஷிபாவை பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். एलीशिबा को जब हम देखेंगे तो हम अपने आप को देखेंगे, நான் எப்படி இருக்கேன், मैं कैसा हूँ, எனக்கு இந்த குணங்கள் இருக்குதா? मेरे अंदर ये गुण है क्या? சிலவங்க மத்தவங்கள பார்ப்பாங்க. कुछ लोग दूसरों को देखेंगे। பாஸ்டர் கரெக்ட்டா உங்களுக்கு தான் சொல்றாங்க, पास्टर जरूर आपके लिए ही बोल रहे हैं, உங்களுக்கு தான் சொல்றாங்க, आपके लिए ही बोल रहे हैं, எல்லாத்துக்காக தான் சொல்லிட்டு இருக்கறேன். सभी के लिए बोल रहा हूँ। மத்தவங்கள பார்க்க வேண்டாம், दूसरों को नहीं நம்மள देखना, மாத்திரம் பார்ப்போம். केवल अपने आप को என்கிட்ட देखेंगे। இந்த குணங்கள் இருக்குதா? मेरे अंदर ये गुण है क्या? இந்த குணத்துக்குள்ள நான் உலகத்தின் வார்த்தைகளை போடுறேனா, इस गुण के अंदर मैं संसार के शब्दों को डालता हूँ அல்லது தேவனுடைய வார்த்தை போடுறேனா? या फिर परमेश्वर के वचन को डालता हूँ? நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கட்டும். हमारे अंदर परमेश्वर का वचन होना चाहिए। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம हम ஜெபிக்கலாம். सरों को झुकाकर प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே. स्तुति करते हैं प्रभु जी। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता हमारा एलोहिम खुदा, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं। எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. हमें पवित्र இந்த कीजिए। செய்தியை கேட்ட உம்முடைய அருமை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். जो संदेश सुने उन बच्चों के लिए हम प्रार्थना करते हैं। ஒவ்வொருத்தரும் பேர் பேராக ஆசீர்வாதத்தை தாங்க ராஜா. हर किसी को आप आशीष दीजिए। தேவைகள் சந்திக்கப்படட்டும். सारे जरूरतों को पूरा कीजिए। வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் संसार में कोई भी समस्या क्यों ना हो, நீங்க அதை எடுத்து போடுங்க. आप उसे निकाल दीजिए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीह के नाम से मांगता हूँ जीवित पिता, ஆமென். आमीन।